பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னா சமூக இனிஷியல் பிரைவேட் லிமிடெடில் வேலை பார்த்து 2 வருஷமாக எங்களுக்குலாம் சம்பளம் வரல. நாங்கள் வந்து லேபர் கோர்ட்டு, சிஎம் செல்லு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரவாயல் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாருக்குமே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். எங்கேயுமே எங்களுக்கு நீதி கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 40 தடவை இன்றைக்கி நாளைக்கு பேமெண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சொன்னபடி பார்த்தீங்கன்னா எங்களை அவங்க வந்து பேமெண்ட் கேட்டோம் அப்படின்னா மிரட்டுறாங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த அரசாங்கத்திலையும் சரி மீடியாத்தையும் எங்களுக்கு ஒரு நாய் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்து சம்பளம் கேட்கறதுனால போலீஸ் ஸ்டேஷன் மதுரவாயில் போய் உட்காந்துட்டு எங்கள் மேலாம் வந்து நாங்கள் வந்து சண்டை போடுறோம், அராஜகம் பண்ணுறோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நாங்கள் யாருமே இப்போ ஆஃபீஸ்க்குள்ளே கூட போகல, எல்லாருமே ஆஃபீஸ்க்கு வெளியே தான் நின்றுட்டுருக்கோம். இன்றைக்கி வாங்க சம்பளம் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸை சாத்திட்டு போயிருக்காங்க. இது இன்றைக்கி மட்டும் கிடையாது, 100 தடவை இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. எனக்கு எல்லாத்துக்குமே செக்கு கொடுத்து பவுன்ஸ் ஆகிருக்கு. எங்கேயுமே எங்களுக்கு நடவடிக்கை கிடையாமல் கடைசியாக தான் நாங்கள் உங்கள் முன்னாடி வரோம். இது வந்து நாங்கள் மட்டும் பாதிக்கலை. இப்போ நான் இருக்கிறேன், என் குடும்பமும் இதில் பாதிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேருக்கு சம்பளம் வாங்கியிருக்கு. 70 குடும்பம், கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே இதனால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஸோ நாங்கள் கூட கடைசியாக கேட்டுக்கிறோம், எங்களுக்கு நீதி கிடைக்கணும். நீங்கள் தான் எங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தணும். மீடியா நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக புதுசாக வந்திருக்க இந்த சிஎம் முதலமைச்சர் தளபதி கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஒரு நியாயத்தை வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஆஃபீஸ் இருங்க, எல்லாத்தையும் இருங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சமூக யூனிவர்சல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெடு, மதுரவாயில் ஆலப்பாக்கம் ரோடு இருக்குது. அதுலியா கேர் பக்கத்தில் தான் இந்த இது இருக்குது. நீங்கள் நியர்பையில் யார் இங்கே வந்து விசாரித்தாலும் சொல்லுவாங்க இந்த சம்பள பிரச்சனை எவ்வளோ நாளாக போயிட்டுருக்கு, எத்தனை பேர் வந்து இங்கே டெய்லியும் வந்து இவங்க எத்தனை பேர்த்து இவங்க அசிங்கப்படுத்துறாங்க. எம்ப்ளாயர் சம்பளம் கேட்டால் நீ என்ன வேலை செஞ்சேன்னு கேட்குறாங்க. கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச சம்பளத்தை கேட்டால் கூட இவங்க எங்களை வந்து அதிகமாக பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு நியாயம் தரணும். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா மதுரவாயல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு 5-6 டைமுக்கு மேலே போயிட்டோம். எந்த டைமும் நாங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கு ப்ராப்பராக அவங்க ரெஸ்பான்ஸ் இல்லை. அவங்க வர சொல்கிறாங்க, அவங்க டேட் சொன்னாங்க, டேட் தாப்பா உங்களுக்கு அப்படின்றாங்க. இப்போ நாங்களாம் இவ்வளோ பேர் இருக்கோம், அமைதியாக வந்து இங்கே சம்பளம் கேட்க தான் வந்திருக்கோம். இப்போ அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்ததுக்கப்புறம் போலீஸ் அவங்களுக்கு ஃபேவராக இங்கே பேச வந்திருக்காங்க. ஸோ எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். இந்த நியாயம் கிடைக்கணும்னா இந்த அரசாங்கத்தாலையும் மீடியாவாலையும் மட்டும்தான் முடியும். ஸோ நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து நாங்கள் இண்டிவிஜுவல் கிடையாது, இதனால் எங்கள் குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களை நம்பி தான் நாங்கள் வந்திருக்கோம். எல்லாம் பின்னாடியே இருக்காங்க, ஆள் வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து லேடிஸு ஜென்ஸு எல்லாருமே இருக்கும். இப்போ கடைசியாக நியூஸு ப்ளஸ் எல்லாத்துக்கும் இதுலேயே நம்ம ஷேர் பண்ணுறோம். நீங்கள் தான் இது எல்லாத்துக்குமே வந்து பதில் சொல்லணும். எவ்வளோ நேரம் இது நாங்கள் பொறுமையாக நாளைக்கு வர சொல்லிட்டோம். அதாவது இவங்களுடைய வேலைக்கு எடுக்கணும், வேலை வாங்கிடும், சம்பளம் கேட்டாங்கன்னா உங்களை டெர்மினேட் பண்ணணும். இதே கான்செப்டில் தான் இந்த கம்பெனி நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக எவ்வளவோ கொடுத்து போயிட்டோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 70-80 பேருக்கு வரை நிறைய சேலரி தரணும், யாருக்குமே சேலரி தரல. இதை நாங்கள் என்ன சொல்கிறாங்க, நீ லேபர் கோர்ட் போ, கமிஷன் ஆஃபீஸ் போ அப்படின்றாங்க. ஏன்னா அங்கெல்லாம் போனால் 3 மாதம் 3 வருஷம் 4 வருஷம் ஆகும். நீ எப்படி எந்த பேமெண்ட் வாங்கி பார்த்தோம்னா அப்படி தவறு விடுறாங்க. அவங்க கோல்ட் அவங்க கேக்குறாங்க, ராஜா சார் அடிப்படையில் தான் நீ கோல்ட் கேக்குறீங்கன்றத கேக்குறாங்க. ஒரு நியாயமான கோரிக்கை தரணும். இதில் எல்லாருமே இருக்கும், யாருக்கு எவ்வளோ சேலரி தரணும். இது கிட்டத்தட்ட எனக்கு 6-7 செக் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே பவுன்ஸு, எல்லாத்துக்கான ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஒரு மாசம் பால் தர அது ஒரு இது. எங்க தங்கச்சி பொண்ணு பானுன்னு சொல்லி பானுப்பிரியா வேலை செஞ்சு அதனுடைய சேலரியும் இங்க கிடைக்கல. இங்க வேலை செஞ்ச சம்பளம் எல்லாம் எனக்கு தெரியும். கண்டிப்பா லேடிஸ் இருக்காங்க, அமைப்பு சாரா தொழிலாளர் அந்த அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தில் நீங்க இருக்கீங்க, நாங்க வரோம். என் பேர் ஏஆர் பாலுன்னு வாங்க. நான் மாநில ஒருங்கிணைப்பாளர்.